So we are extra special. அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கணும். அவர்களுக்காக நாங்கள் அநேக தாய்மார்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்குற வேளைகளில் வேதனையோடு இருக்கிறார்கள். A lot of mothers that we see they are distressed and worry. பெற்றோர்கள் தாய்மார்களை கவனிக்கிறதில்லை. Parents don't worry about them. எத்தனையோ தாய்மார்கள் தனிமையில் இருக்கிறார்கள். And they are alone by themselves. இன்றைய நாள் நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமையாக இருக்கிறோம். Today we have a duty to pray for the mothers. இதுக்கு முன் உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்க்கலாம். And as an example we can see Jesus. யோவான் 19 அதிகாரத்தில் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். I'm going to read from John chapter 19. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அன்று முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். When Jesus saw his mother there and the disciple whom he loved standing nearby, he said to her, "Woman, here is your son," and to the disciple, "Here is your mother." From that time on, the disciple took her into his home. ஆண்டவரும் ரட்சகருமாய் இருந்த அவரே மனிதனாக இந்த பூமியில் இருந்த வேளையில் தன் தாயை கனப்படுத்துகிறார். God, who was a savior himself while he lived on this earth, he honored his mother. இங்க பாருங்க, ஸ்திரீ என்று சொன்னா தாய் தான். இங்க பாருங்க, அவர் தாய் என்று சொல்லி ஸ்திரீ என்று அழைக்கிறார். He just calls her woman, but he did honor her as his mother. பூமியில இருந்த நாட்களிலே அவர் தன் கடமையை சரியாக செய்தார். And all the time he lived here, he did his duty. அதே மாதிரி நான் பார்க்குறேன், நீதிமொழி 14:1 சொல்லப்படுற புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று. And we see in Proverbs 14, a wise woman builds her house. அங்கே ஸ்திரீ என்ற தாயை தான் குறிக்கிறது. And even when we say mention woman, it refers to a mother. தாயை போல யாருமே இருக்க முடியாதுன்னு. There is no one like a mother. நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்ன ஒரு சிறிய கதையை நான் சொல்லி ஜெபிக்க பிரியப்படுறேன். I'd like to share a small story before we start the prayer. ஒரு 6 வயசு மகன் ஸ்கூல்ல இருந்து வரும்பொழுது ஒரு லெட்டரோட வந்து தன் தாயிட்ட அந்த லெட்டரை கொடுக்குறார். There's a 6-year-old boy who's coming back from school and he has a letter and he gives it to his mom. அப்ப தாயார் அந்த லெட்டரை பார்த்து விட்டு The mother sees the letter and says, மகன் கேட்கிறார், என்னம்மா அந்த லெட்டர் எழுதி இருக்குன்னு. And the boy is asking the mom, what does it say? அப்ப அந்த தாயார் சொல்றார், நீ நல்ல ஞானம் உள்ளவன், நல்ல திறமை உள்ளவன். உன்னுடைய திறமைக்கும் உன்னுடைய ஞானத்துக்கும் இந்த ஸ்கூல்ல படிப்பில்லை. ஆனவடியா உன்னை வீட்டில் இருந்து உன்னை வைத்து படிப்பிக்கும்படியா இல்லை இந்த லெட்டர் எழுதியிருக்குன்னு சொல்லியிருக்கா. And the mom says to the son, because you are too clever, too intelligent, that school is asking, you can study from home. அப்ப தாயார் அதுக்கு பிறகு அவர் கண்ணீரோட ஜெபத்தோட அந்த மகனை வச்சு வீட்டில் படிப்பிக்கிறா. அதுக்குரிய வேறு டீச்சர்ஸ் வரையும் அழைத்து படிப்பிக்கிறாங்க. The mom, with a lot of grief and pain, she cries and prays, but makes her son study by homeschooling him. ஆனால் படித்து பெரிய சயின்டிஸ்டாக வந்து உலக அளவில் போற்றப்படக்கூடிய ஒரு மகனாக வந்தான். And that son became someone who was such a big scientist across the entire world. அவ தாயாருடைய அந்த அதாவது ஞானமும் அவனோட கண்ணீர் ஜெபமும் அந்த மகனை அந்த அளவு கொண்டு வந்தது. Because of the mother's wisdom is what brought that man to what he is. இது ஒரு உண்மை சம்பவம். அவர் யாருன்னா இந்த பல்ப் நாங்கள் பார்க்கலாமே, இந்த பல்ப் இதை கண்டுபிடிச்ச எடிசன், தாமஸ் எடிசன் என்றது. And it is none other than Thomas Edison who found the light bulb. அவர் தான் இதை கண்டுபிடிச்சவர். The light bulb was first created by him. அப்ப இந்த தாயார் மரித்த பிறகு அந்த மகன் எல்லா காரியங்களும் பார்க்கும்போது அங்க இந்த லெட்டரை பார்த்தார். அதை பார்த்துட்டு சொன்னார், இந்த லெட்டர் எனக்கு டீச்சர்ஸ் தந்த லெட்டர்லான்னு அதை பிரித்து பார்த்தார். And after a long time after the mother passes away is when he finds the letter that it came from school. அதுல என்ன எழுதி இருக்குண்டா, what it says actually is, உன்னுடைய மகன் மூளை குறைவான மகன், your son is not clever enough. அவருக்கு படிக்கக்கூடிய இந்த எங்கட ஸ்கூல்ல அவரை வைத்து படிப்பிக்க இயலாது. We are not able to keep him in our school. அவர் மந்த புத்தி உள்ளவர். அவர் ஒரு மூளையற்றவர். அவரால் எதுவுமே செய்ய முடியாது என்று நீங்களே வீட்டை வச்சுக்கொள்ளுங்க இந்த லெட்டர் எழுதி இருந்திருக்கு. His standard is not good enough that we can keep him in school, so please take him home. பாருங்க, அந்த தாயார் அதை அந்த மகனுக்கு சொல்லி இருந்தா இப்படி இருந்திருக்கும். Imagine if the mother really told what was in that letter to the son. அந்த எடிசன் அந்த நேரத்தில் அதை பார்த்து அழுதாராம். தான் இப்படிப்பட்ட மகனா இருந்தது எனக்கு அப்படி சொல்லி இருந்தா இன்றைக்கு நான் இப்படி ஒரு உலகம் போற்ற ஒரு சயின்டிஸ்டா வந்திருக்க முடியாது. And Thomas Edison then discovers and says, if my mother had told me the truth, then what would have happened to me? அப்ப தாயால எல்லாம் செய்ய முடியும். என்ன
Through a mother, anything can happen. ஒரு தாயால முடியாத எந்த காரியமும் இல்லை என்ன. There is nothing impossible for a mother to do. அதான் ஒரு கவிஞன் சொல்லிட்டான் என்ன, எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளை தான் பிறக்கிறதா, ஆனால் நல்லவராகிறதும் கெட்டவராகிறதும் அன்னை வளர்ப்பில்லை தாயின் வளர்ப்பில்லைன்னு சொல்லியிருக்கூடிய தகப்பன் வளர்ப்பில்லைன்னு சொல்லிடு. That is why it says in an ideology is that all children are born as good children, but whatever they become good or bad relies in the mother's hand, not the father's hand. இங்க இருக்கிற தாயார்களுக்காக நான் நன்றி செலுத்துறேன். I thank God for all the mothers who are here. உண்மையிலே நீங்க விசேஷித்தவர்கள். You are truly special. உங்களோட பிள்ளைகளை அந்த மாதிரி வளர்க்குறீங்க, ஒரு குறையும் இல்லாமல் ஞானமா வளர்க்குறீங்க. You are taking care of your children. கண்ணீரோட ஜெபிக்கிறீங்க. And you stand in tears and pray. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எழுப்பி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா, அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பெற செய்தீரை நன்றி ஐயா, அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பெற செய்தீரை நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா, கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரை நன்றி ஐயா, கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரை நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. Thank you, Father, Lord Jesus. We give you all praise, Lord. We give you all honor, Lord Jesus. You brought us till here, Lord Jesus. You will continue to be with us, Lord Jesus. We place all our trust and faith in you, Lord Jesus. You alone are our God and Father, Lord Jesus. You are the King of Kings, Lord Jesus. You fill us with your oil, Lord Jesus. You fill us with your peace, Lord Jesus. You alone are worthy of praise, Lord Jesus. Instead of giving us mourning, Lord Jesus, you gave us a shining crown, Lord Jesus. You blessed us so much, Lord Jesus. Thank you, Father, Lord. You have given me the oil of gladness, the garment of praise, instead of mourning, the shining crown, instead of ashes, glory in the place of despair. You have given me the oil of gladness, the garment of praise, instead of mourning, the shining
Lord Jesus, the crown you've given us, Lord Jesus. You lifted us up, Lord Jesus. Even when we fell down, Lord Jesus, you were the one who picked us back up, Lord Jesus. No matter what situations we go through, Lord Jesus, you picked us up, Lord Jesus. You kept us with you, Lord Jesus. No matter where we left you, Lord Jesus, no matter where we went astray, you brought us back, Lord Jesus. And we thank you, Lord Jesus. Thank you, Father, Lord Jesus. You're worthy of all the praise, Lord Jesus. அற்புதர் 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 இயேசு அற்புதர் ஆண்டினோர் வாழ்வே இன்பமாய் மாறும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர் ஆண்டினோர் வாழ்வே இன்பமாய் மாறும் இயேசு அற்புதர் எல்லோரும் பாடுங்கள் கைதாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைதாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர் என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர் எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர் என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர் உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர் உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர் ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அற்புதர் ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர் அகோர காற்றை அமைத்து படுத்திய இயேசு அற்புதர் அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர் அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர் அறைந்தவர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே அறைந்தவர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே ஆயிரம் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர் ஆயிரம் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அற்புதர் ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் How many of us believe that our God is an அற்புதர் அவர் அற்புதர் எத்தனை சொல்லுவீங்க விசுவாசிங்க என்னுடைய தேவன் Amen. Amen. So let's sing that song again, but with a bit more passion and energy. Because He மறுபடியும் came for பாடுவோம். us. அந்த உற்சாகத்தோட அந்த உணர்வோட
problems we go through, Lord, you are there, Lord என்ன Jesus. பிரச்சனையை நாங்கள் சந்தித்தாலும் You come and take us out of the darkness, Lord Jesus. You are the நீங்க light we இருளிலிருந்து need, எங்களை Lord வெளிச்சத்துக்கு Jesus. கொண்டு You வருகிற give us a தேவன் pathway to our ராஜா. feet, Lord Jesus. You lead us to victory, Lord நீரே எங்களுடைய Jesus. பாதத்துக்கு You were crucified on the cross for us, வெளிச்சமாய் Lord Jesus. For us, you took on our crosses, Lord Jesus. So that we may live, Lord Jesus, you died for us, Lord Jesus. நீர் For our மரித்தீர் sins, Lord எங்களுக்காக, Jesus. It's by your grace and your grace alone that we are standing here, Lord Jesus. By your love, Lord Jesus, by your blessings we are here, Lord Jesus. Thank you, Lord Jesus. Above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all. இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே வேலன் என் வாஞ்சை என்றுமே, என் மனவாளன் என் நேசமானவர், ஆத்ம நேசலீலி புஷ்பமே. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall, thought of me above all. Crucified, laid behind the stone, lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all. No matter what problems you're going through,
என்ன matter what பிரச்சனையை நீங்கள் situation you're in, சந்தித்தாலும், என்ன சூழ்நிலையில் நீங்கள் my இருந்தாலும் God is with you. என்னுடைய தேவன் உங்களோடு கூட My God is leading you. நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். You may not see him, you may not feel him, but know that his presence is there. நாங்கள் உணராம இருக்கலாம், நாங்கள் பார்க்க கூடாத விதத்துல இருக்கலாம், He ஆனால் will lead you through அவருடைய any பிரசன்னம் valleys. நம்மோடு இருக்கிறது. Any valleys he will lead you. Through the darkness he will lead you. He will be the light in your life. Amen. எந்த இருளான சூழ்நிலையும் என்னுடைய தேவன் வெளிச்சமாக மாற்றுகிற தேவன். But for you to see that and for you to know that, ஆனால் you need to be நீங்கள் able அதை to have அறிவதற்கு faith. It's உங்களுக்கு your faith that விசுவாசம் carries தேவை. you. உங்களுடைய Your faith விசுவாசம் தான் carries you. முக்கியம். It's not someone else's faith. It's not your mom's faith, your dad's faith. It's your faith. உங்களுடைய Your பெற்றோருடைய faith will lead விசுவாசம் you. இல்ல, உங்களுடைய விசுவாசத்தினாலே நீங்கள் அவருடைய மகிமையை காண்பீர்கள். You need to be able to call unto the name of the Lord. Call unto his presence. Ask him to fill you. இந்த நாளில் நீங்கள் கூப்பிடுங்க, இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்து நீங்க கூப்பிடுங்க. Your problems may be big, but my God is bigger. உங்களுடைய பிரச்சனை பெருசாகலாம், ஆனால் அதை விட பெரிய தேவன் என்னுடைய தேவன். The hole you are in may be deep, but my God is greater. நீங்கள் ஆழத்திலே இருக்கலாம், ஆனால் என்னுடைய தேவன் எல்லாவற்றிலும் பெரிதான My தேவன். God will give you a way. என்னுடைய தேவன் ஒரு வழியை உண்டாக்குவார். He will make a way when there seems to be no way. You வழியே may not இல்லாத see it. இடத்தில், வனாந்திரத்தில் என்னுடைய தேவன் வழிகளையும் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். You can look around, but you will not see it. But know there is a way. நீங்கள் சுத்தி முத்தி பார்க்கலாம், ஆனால் என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். It takes faith. It takes time. It takes a relationship with God for you to understand where you are. ஆமென். நீங்கள் அறிவதற்கு உங்களுக்கு விசுவாசமும் உங்களோட தேவனோட இருக்கிற உறவும் உங்களுக்கு தேவை. 1 Corinthians 10 chapter 31 says, so whether you eat or you drink or whatever you do it all for the glory of God. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 31வது வசனம், ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள். So don't do things to please humans. Don't think நீங்கள் Don't do things to please humans. நீங்கள் மனிதர்களுக்காக நீங்க உங்களுடைய காரியங்களை செய்யாதீங்க. Don't do things to fit your desires. உங்களுடைய விருப்பத்துக்காக நீங்க செய்யாதீங்க And காரியங்களை. don't fall into the words of the world. Don't fall into the ways the world leads you in. Don't fall into the desires the world traps you in. ஆமென். உலகத்தின் வழிகளை விழாதபடி கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்து நில்லுங்கள். Be firm in your faith in God. Be firm in your trust. உங்களுடைய விசுவாசத்திலே உறுதியாக நில்லுங்கள். Be a fruitful seed. Be planted within Him. Hallelujah. So as we sing this next song, I want you to call unto the name of Lord. அடுத்த பாடலை நாங்கள் பாடுகிற வேளையிலே இயேசுவின் நாமத்தை உங்கள் Call வாயிலாக unto His நீங்கள் presence. அறிக்கை Ask செய்யுங்க. Him from the bottom of your hearts, Lord, take me where you want me to be. Lord, show me what you want me to see, Lord. உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க கேளுங்க, இயேசுப்பா, நான் எந்த வழியிலே போக வேண்டும், நான் எங்க நிற்க வேண்டும். Ask, Father, Lord, lead me in your directions, Lord Jesus. இயேசுவே, நீங்க எனக்கு அறிய செய்யுங்க இயேசுப்பா. It was because of Jonah's faith he was able to get out of his situation. It was யோனாவின் விசுவாசத்தினாலே அவன் வழி தப்பி போகாம சரியான திசையில திருப்பி வந்தான். because of Noah's faith he was able to build a boat to take him and his family. நோவாவின் விசுவாசத்தினாலே அந்த படகை அவனால் வெட்ட முடிந்தது. Noah could have easily said no. He could have easily followed the world. He could have fallen into sin. But because of his faith, him and his family came out alive. விசுவாசத்தினாலே மாத்திரமே நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் அந்த அந்த படகை கட்டி அவங்க வெளியே வந்தாங்க. Dear church, I want to tell you, the ways of the world may seem pleasing now, but in the future it will not be beneficial to you. உலகத்தின் வழி விஸ்தாரமா இருக்கலாம், ஆனால் கர்த்தரின் வழியோ குறுகின வழி, ஆனால் அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிற வழி. ஆமென். You may see something shining now, but surely the treasures God has for you is way more shinier, way more richer. It will take you உலகத்தின் further. பொக்கிஷம் உங்கள் கண்ணை கவர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரின் பொக்கிஷமோ பெரியது. But to receive that, you need to call unto God. You need to call unto His grace. அந்த Call unto His பொக்கிஷங்களை presence. பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தை நாங்கள் கூப்பிட வேண்டும். Call unto His name. Call unto கூப்பிடுவோமா Him. இயேசுவின் நாமத்தை? Pray to Him. Ask Him, Lord Jesus. ஆமென். அந்த நாமத்தை உயர்த்துவோமா? God sees your tears. He sees the
trust me, He will take it away. He will heal you. He will give you solutions. My God is a good God. Amen. He will work. He will work in ways you do not understand. He will give you more than you require, more than you desire, more than you want. He will give you everything you need. He will give you. For my God does sufficient. My God's glory is sufficient. It will lead you in ways you don't know. Don't trust man. Don't trust family. Don't trust whoever seems to you. Trust in God. He will lead you. Where no one can come, He will be with you. His presence and His glory and His everlasting grace is with you. Have faith in Him. Have trust in Him. It's not in man that you put, but in God. God alone will lead you. God alone will take you in ways you do not know. God alone will open doors you have never seen before. Open ways and show you pathways that you've never seen or felt before. Let His grace come and take you. Let His grace intercede with you and present yourself to Him and Him and Himself only. Let Him overtake you. Let Him take control. Be filled with the Spirit. God reigns. Our God reigns forever. Your kingdom Pull onto His presence today. Be filled. Ask Him to fill you. Ask Him, Lord, I want you in my life. Lord, do something for me in my life. Lord, lead me in ways I've never seen before. Lord, take me somewhere I've never been. Lord, lead me to that opportunity. Lead me to that promotion. Lord, lead me to this place. Lord, help me in my education. Help me in my work. Help me in what I do. Let the presence of God take control. Call unto His name. His name alone will carry you. Your faith will take you places. Yahweh, Rapha, Elohim, Shaddai, Jireh, Adonai will manifest Himself. Yahweh, Rapha, Elohim, Shaddai, Jireh, Adonai will manifest Himself. For yours is the kingdom, yours is the power, yours is the glory forever. Amen. And yours is the kingdom, yours is the power, yours is the glory forever. Amen. Thank you, Lord, for your presence, Lord Jesus. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி For your glory, Lord Jesus, and your blessings, உம்முடைய Lord. மகிமை இந்த இடத்துல இருக்கிறதுக்காக Lord, I நன்றி thank you for ராஜா. coming to us and revealing yourself, Lord Jesus. Thank you, Jesus. God of Israel, Lord Jesus, I know you are with me, Lord Jesus. நீர் எங்களோட கூட இருக்கிறீர் எங்கள்
நாங்கள் அறிகிறோம் ராஜா. You're with everyone, Lord Jesus, so will you be with me, Lord. நீங்கள் எல்லோரும் இருக்கிறது போல ராஜா என்னோட கூட இருக்கிறீங்க. You are the King of Kings, Lord Jesus. I ராஜாதி surrender myself ராஜா. into your presence, Lord கர்த்தாதி Jesus. கர்த்தர். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, நன்றி நன்றி நாதா, உம் அளவில்லா அன்பிற்காக. 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 திருகரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு வேலை தந்ததற்காய். திருகரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி நாதா, உம் அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, உம் அளவில்லா அன்பிற்காக. ஆம் கர்த்தாவே, உங்களுடைய அளவில்லா அன்பிற்காய் நன்றி என்று சொல்கிறோம். endless love, O Father. ஐயா, இம்மட்டும் நடத்தி வந்த தேவன், Lord, you led us thus far. ஐயா, இஸ்ரவேலின் ராஜாவாய் இருந்தது போல எங்கள் தேவனாய் இருந்த எங்களை நடத்தி வந்தீங்களே, நன்றி ராஜா. King of Israel, you are our Lord and you led us thus far. ஐயா, ஆராதனை ஊடாக உங்களுடைய மகிமை எங்கள் மேல் இறங்கியதற்காய் நன்றி Lord, ராஜா. thank you for your glory descending us through your praise and worship. நீங்கள் அற்புதராய் இருக்கிறீங்க, You are a wonderful God. நீங்க வழியை திறக்கிற தேவனாய் You இருக்கிறீங்க. are a Lord who opens the ways. அதற்காய் நன்றி ராஜா. We give thanks to you for that. ஐயா, உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படிக்காய் எங்களுடைய இருதயங்களை எங்கள் செவிகளை திறப்பீராக. Lord, we ask that you open our ears and hearts so that we can hear your word. அப்பா, பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். சிறுவர் ஆலயத்துக்கு போய் வார்த்தையை கற்கிற வேளையிலே அவர்களுடைய இருதயங்களிலே அது ஆழமாய் பதியற்றும் Lord, கர்த்தாவே. we pray for the children as they go for the children. Let your word be planted deeply in their hearts. எங்களை ஆளுகை செய்வீராக. Lord, reign over us. அப்பா, என்னையும் மொழிபெயர்க்கிற சகோதரனையும் இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் உமது மகிமையினால் மூடிக்கொள்ளுங்க. Lord, cover
cover me, the translator, and everybody here through your glory. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். Lord, you speak and we will listen. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name I ask and pray. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து உட்காருங்க. God may bless you. Please be பிள்ளைகள் seated. உங்களுடைய வகுப்புகளுக்கு செல்லலாம். Children, you may go to your classes. பெரிய பிள்ளைகள் இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். The older children, please remain in the hall. எல்லா தாய்மார்களுக்கும் எனது மதர்ஸ் டே வாழ்த்துக்கள், தாய்மார் தின வாழ்த்துக்கள். We extend Mother's Day greetings to all the mothers who are here. ஆமென். எத்தனை பேர் நாங்க சந்தோஷப்படுகிறோம் எனக்கு கொடுத்த அம்மாவுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம்? How many of us saying that we are giving thanks for the mothers that we've been given? ஆமென். Amen. பாருங்க, ஒரு தாயா இருப்பது ஒரு பெண்ணாய் ஒரு தாயா இருப்பது மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கின்றது. It is a great blessing to be a woman and more above that a mother. இன்றைக்கு நாங்கள் தாய்மார்களாய் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கின்றோம். Today as mothers we are facing many difficulties. உலகம் பெண்களை பார்க்கிற விதம் வித்தியாசமாய் இருக்கின்றது. The way that the world sees the women are different. உலகம் பெண்களுக்கு வித்தியாசமான முறையிலே பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. The world has given them different names to women. அப்போ Then நாங்கள் யார் என்பதை நாங்கள் நிதானித்து அறிய வேண்டும். so we need to understand and examine as to who we are. ஒரு பெண்ணை பார்க்கிற பொழுது எப்பொழுதும் ஒரு ஆணினூடாகத்தான் பெண்ணை பார்ப்பார்கள். Whenever they see a woman they see them through a man. எப்படி ஒரு நல்ல ரிச்சான கணவனாய் இருந்தால் மனைவியையும் ரிச்சாய் பார்ப்பார்கள். So if the husband is rich then they will treat the wife as rich as well. எப்பொழுதும் ஒரு ஆணின் ஊடாகத்தான் பெண்ணை பார்த்து இந்த உலகம் பழகி இருக்கின்றது. The world is used to see a woman through a man. தாயான உடல் தாய் என்று பட்டம் கொடுக்கின்றது. When she becomes a mother they give her a title as mother. கன்னியாய் இருக்கும் பொழுது கன்னி என்று பட்டம் கொடுக்கின்றது. And when she is a young woman they call them a virgin mother, virgin lady. கணவனை இழந்தால் விதவை என்ற பட்டம் கொடுக்கின்றது. And if the husband passes away they label them widows. கணவன் விட்டு போனால் தள்ளப்பட்டவள் என்று பட்டம் கொடுக்கின்றது. And if the husband leaves the woman then they say they are the abandoned ones. இந்த உலகம் அப்படித்தான் பெண்ணையோ தாயையோ பார்க்கிறார்கள். That is the way that the world sees a mother or a woman. ஆனால் என் அப்பா உங்களை அப்படி பார்ப்பதல்ல. But my father does not see you like that. உலகம் அநேக பட்டங்களை நமக்கு சூட்டப்பட்டிருக்கலாம். The world might give you many titles. ஒரு சிறு பிள்ளை விட்டாலே பெண்ணின் மீதுதான் குற்றம் சுமத்துவார்கள். Even if there's a small mistake made, it's easy to divert it into a woman. குடும்பம் பிரிந்து விட்டால் பெண்ணால் தான் குடும்பம் பிரிந்தது என்று சொல்லுவார்கள். If the family is separated, they blame the lady. பிள்ளை பிள்ளையாய் நடந்து விட்டால் தாயால் தான் பிள்ளை பிள்ளையாய் வந்தது என்று சொல்லுவார்கள். And the child is misguided, then they will blame because of the mother. என் அருமை சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, என் அருமை தாய்மார்களே, my dear mothers, கர்த்தர் எப்படி உங்களை பார்க்கின்றார்? how does the Lord see you? கர்த்தர் எப்படி உங்களை பார்க்கிறார்? How does the Lord see you? வேதம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. In Proverbs chapter 14 verse 1 says, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். the wise woman builds a house. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். The wise woman builds a house. ஆனால் சங்கீதம் 127ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. But Psalms 127 verse 1 says, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விரிதா. unless the Lord builds the house, its builder's labor is in vain. பாருங்க, 14ஆம் நீதிமொழிகள் என்ன சொல்லுகிறது? What does Proverbs say? ஒரு புத்தியுள்ள பெண் தான் வீட்டை கட்டுகிறாள். A wise woman can only build the house. ஆனால் 127ஆம் சங்கீதம் என்ன சொல்லுகிறது? But what does Psalms 127 says? கர்த்தர் தான் வீட்டை கட்டுகிறார். Lord builds the house. அப்ப கர்த்தர் என்னுடைய வீட்டையும் உங்களுடைய வீட்டையும் கட்டாவிட்டால், If the Lord does not build your house and my house, நானும் நீங்களும் படுகிற பிரயாசம் விருதாவாய் போய்விடும். the labor that you and I undergo is in vain. அப்போ இதிலே இருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? So what are we learning from this? ஒரு பெண்ணானவளும் A woman ஒரு ஆண்டவரும் and the Lord, இணையும் பொழுது when they join together, அந்த வீடு then that house அழகாய் கட்டப்படும். would be built beautifully. அந்த வீடு ஞானத்தினால் நிறைந்திருக்கும். That house will be filled with wisdom. அந்த வீடு ஆரோக்கியத்தினால்
ஆரோக்கியத்தினால் நிறைந்திருக்கும். And the house will be filled with healthiness. அந்த வீடு அறிவினால் நிறைந்திருக்கும். And the house will be filled with knowledge. அந்த வீடு சகல வஸ்துக்களினாலும் நிறைந்திருக்கும். And the house will be filled with all kind of riches. எப்படி? How? நான் பெண்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கப்படியால் சொல்லுகிறேன், ஒரு தாயும் ஆண்டவரும் இணைந்து செயல்படுகிற பொழுது அந்த வீடு அழகாய் கட்டப்படும். I keep repeating women because we are talking about women, but when a mother and the Lord joins together, the house is built beautifully. அப்ப இதிலே இருந்து நாங்கள் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், So the most important thing that we need to understand from this verses, எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு இணைந்துதான் நாங்கள் குடும்பத்தை கட்ட முடியும். in our lives we have to join together with the Lord to build our house. உலகம் என்னவும் சொல்லட்டும், எப்படியும் பட்டம் சூட்டட்டும், Let the world say anything or give us any kind of title, ஆனால் நாங்கள் மறக்க கூடாது, but we should not forget. கர்த்தர் உங்களுக்காயும் எனக்காயும் பெரியதொரு திட்டம் வைத்திருக்கிறார். The Lord has a mighty plan for you and I. எனக்காயும் உங்களுக்காயும் பெரியதொரு திட்டம் வைத்திருக்கின்றார். He has a mighty plan for you and I. இந்த நேரலை மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற என் அருமை சகோதரிகளே, நான் சொல்லுகின்றேன், And all the sisters who are watching this through this live telecast, I'm telling you, இங்கு வீட்டிற்கும் தாய்மார்களே சகோதரிகளே, நான் சொல்லுகின்றேன், and all those sisters and mothers who are seated here, I'm saying, உலகம் உங்களை பார்த்து எப்படியும் சொல்லட்டும், let the world say anything looking at you, ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், but the Lord says, நான் உங்களுக்காய் பெரிய திட்டம் ஒன்று I வைத்திருக்கின்றேன். have a mighty plan for you. ஆமென். Amen. நாம் ஒவ்வொருவரும் அந்த திட்டத்திற்கு உரியவர்கள். We all belong to that plan. நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த திட்டத்திற்காய் அழைக்கப்பட்டவர்கள். Each one of us have been called for that mighty plan. என்னவா? What does it say? நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள். We are called. என்னத்திற்காய்? For what purpose? கர்த்தர் வைத்திருக்கும் திட்டத்திற்காய் We அழைக்கப்பட்டவர்கள். have been called for the plan that the Lord has for us. என் அருமை தாய்மாரே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. My dear mothers, you are not ordinary people. ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். You have been chosen by Lord. நான் இதை தயாரிக்கும் பொழுது நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். When I was preparing this, I was thinking about this. பாருங்க, என்னை நம்பி எனக்கு 4 பிள்ளைகளை He தந்திருக்கின்றார். has believed in me and given me 4 children. ஏன் அதே பிள்ளைகளை ஏன் வேறொருவருக்கு கொடுக்கவில்லை? Why did not give those children to somebody else? ஏனென்றால் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். Because the Lord has a plan for each one of those 4 children. கர்த்தர் எனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். Lord has a plan for me. கர்த்தருக்கு தெரியும், Lord knows. என்னையும் என் கணவனையும் கொன்று இந்த பிள்ளைகளுடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதற்காகத்தான் அந்த பிள்ளைகளை எனக்கு தந்திருக்கின்றார். The Lord has given me these 4 children to me because through me and my husband we will fulfill the plan that the Lord has for these 4 children. அதே போலதான் உங்களுடைய கரத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுக்கு தந்திருக்கிறார் ஏனென்றால் என்னை விட நீங்கள் அந்த பிள்ளைகளை நல்லா வளர்ப்பீர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். And similarly, Lord has given each one of you your children because Lord knows very well that you will lead those children better than me. அப்போ எப்படி நாங்கள் இணைந்து நடக்கலாம்? So how can we join together and act? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். Lord is my shepherd, I shall not be in want. என்னவா? What does it say? என்னவா? What does it say? ஒரே ஒரு ஆளுக்கு தான் வாசனம் தெரியும். அந்த நபரை ஆசீர்வதிக்கின்றேன். Let the Lord bless the person. நீங்கள் வாயை திறந்து பேசாவிட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. If you do not open your mouth and speak, you are not going to receive என்னவா? any blessings. What does it say? 2 பேற்ற சத்தம் தான் இப்படி இருக்கும். பிளத்த எல்லா சபையாரும் சொல்லுங்கள். Everybody going together and say. சொல்லுங்கள். Say that. கர்த்தரின் மேய்ப்பராய். Well done. ஆமென். Amen. பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைந்து போக மாட்டேன். The Lord is my shepherd and I shall not be in want. இந்த வசனத்தை நீங்கள் வசனமாய் அறிந்து வைத்திருக்கிறீர்களா? Do you understand this word as just scriptures? அல்லது உங்களுடைய அப்பா ஒவ்வொரு செகண்டும்
ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மனத்தியாலங்களும் ஒவ்வொரு நாட்களும் உங்களை நடத்தி வருகின்ற மெய்ப்பனாய் நீங்கள் அவரை வைத்திருக்கிறீர்களா? Or have you kept your father as the one who leads you every second, every minute, every hour, every day? Have you kept him as that person who leads you every day? பாருங்க, அப்போ நானும் நீங்களும் எங்களுடைய அப்பாவோடு இணைந்து நாங்கள் நடக்கிற பொழுது, When you and I join together with our Abba Father, நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. we do not need to worry about anything. பாருங்க, ஆட்டுக்குட்டிக்கு தனக்கு என்ன வேண்டுமென்று தெரியாது. Sheep does not know what the sheep requires. ஆட்டுக்குட்டி மேய்ப்பன் எங்கு நடத்துகிறானோ அதன் பின்னாலேயே ஆட்டு போய்க் கொண்டிருக்கும். The sheep will blindly follow wherever the shepherd leads them. நானும் நீங்களும் ஆடாய் இருக்க விரும்புகின்றோமா? You and I, do we have the desire to be that sheep? நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள், என்னவா இருக்க போகிறீர்கள்? You ask yourself the question as to who you want to be. நானும் நீங்களும் ஆடாய் இருப்போம் என்று சொன்னால், If you and I remain to be that sheep, தேவன் என்னையும் உங்களையும் சரியாய் நடத்துவார். Lord will lead you and I correctly. நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவை. We do not have to worry about anything. ஏனென்றால் என்னோடும் உங்களோடும் சேர்ந்து எங்கள் வீட்டை கட்டுவதற்கு அந்த பரம தகப்பன் எங்களுக்கு உதவி செய்வார். Because with joining with you and me, that heavenly Father will help us to build our house. பாருங்க, ஒவ்வொரு நாளும் நாங்கள் 2 காரியங்களை நாங்கள் தெரிவு செய்யலாம். Every day we can choose 2 things. என்ன காரியங்கள்? What are those 2 options? நான் என்னுடைய கடந்த காலத்திலே தான் வாழப் போகின்றேனா, Am I going to live in my past, அல்லது or கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற உன்னத திட்டத்தை நோக்கி நான் நடக்க போகிறேனா? இந்த 2 காரியங்களை நாங்கள் ஒன்றை தெரிவு செய்யலாம். either you can think of dwelling in your past or walk in the unique plan that the Lord has for you. You can choose either one every day. நாங்கள் கடந்த காலத்திலே, கடந்த போராட்டங்கள்ல, எங்களுடைய வேதனைகள்ல, எங்களுடைய துன்பங்கள்ல, எங்களுடைய பிரச்சனைகள்ல நாங்கள் வாழப் போகிறோம் என்று சொன்னால், And if you are going to live in our past troubles, past traumas, past transgression, past worries, நீங்கள் மரிக்கும் தருவாயும் அந்த பிரச்சனைகளோடையே நீங்க சுமந்து கொண்டு போக and you will வேண்டும். carry all these burdens until the time of your death. அல்லது Alternatively, ஆண்டவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற உன்னத திட்டத்தை பார்த்து, or look at the unique plan that the Lord has for you. கர்த்தரின் வாழ்க்கையில் அற்புதர், Lord is a miraculous God in my life. கர்த்தர் பெரியவர், Lord is mighty. கர்த்தரின் வீட்டை கட்டுவார், Lord will build my house. கர்த்தருடைய கரம் என்னை பிடித்து நடத்தும், Lord's hand will lead me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். Even if I walk through the valley of shadow of death, I fear no evil. கர்த்தர் உங்களுக்காய் வச்சிருக்கிற அந்த திட்டத்தை நோக்கி போக போகிறீர்களா? Are you going to go or walk towards the purpose and the plan that the Lord has for you? அந்த திட்டத்தை நோக்கி நாங்கள் நடை பகிலுவோம் என்று சொன்னால், And if you would walk towards that plan, நாங்கள் ஒரு நாளும் we will never ever, ஒரு நாளும் never ever, சிதைந்து போக மாட்டோம். will never be destroyed. போகவே மாட்டோம். We will never be destroyed. போகவே Will மாட்டோம். never be destroyed. ஏன்? Why? அவரது கோலும் தடியும் என்னை தேற்றும். Because his staff and rod will comfort me. அவர் சத்துருக்களுக்கு முன்பா என் தலையை அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்வார். He will anoint my head before my enemies and make my cup overflow. ஏனென்றால் அந்த மெய்ப்பனுக்கு தான் உங்களை சிருஷ்டித்ததன் நோக்கத்தை அவர் நன்றாய் அறிவார். Because that shepherd knows very well the reason for your creation. அப்போ உங்களை நீங்கள் அவருக்கு கொடுக்கிற பொழுது, So when you commit yourself or surrender yourself to him, உங்களை நீங்கள் அவருக்கு கொடுக்கிற பொழுது when you give yourself to him, உங்கள் குடும்பத்தை அழகாய் நடத்துவார். and he will lead your family wonderfully and beautifully. உலகத்திலே ஒரு பழமொழி இருக்கின்றது, There's a proverb in the world. ஆவதும் பெண்ணாலே தப்புன்னு சொல்றீங்களா? அந்த வசனத்தை கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் சொன்னோம், ஒருத்தர்னு சொல்லல. அப்பா சொல்லுங்க பிரதர். There is a proverb that's the moment pastor started, we finished it off, and she's saying that when the scripture was read, no one remembered the balance of the scripture. என்ன சொல்லுகிறது? What does it say? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. And the proverb says that you're created by a woman and destroyed by a woman as well. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், A wise woman builds a house. புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அவற்றை இடித்து போடுகிறாள்.
வீழ்த்துகிறாள். But with her own hands, the foolish one tears us down. என் அருமை சகோதரனே சகோதரியே, My dear sisters and நாங்கள் brothers, ஒருவரும் மந்தமாய் உருவாக்கப்படவில்லை. none of us have been created in a short form. ஏனென்றால் எனக்குள்ளாயும் உங்களுக்குள்ளாயும் இருப்பவர் ஞானம் அறிவு நிறைந்தவர். Because the one who is inside of you and him is filled with wisdom and knowledge. அப்போ அவரை நாங்கள் மெய்ப்பனாய் கொண்டிருக்கிற பொழுது And when we have him as our shepherd, நாங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து வீட்டை கட்டுவோம். we will be wise people and build our house. நாங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து வீட்டை We கட்டுவோம். will be wise people and build our house. எங்களுடைய வீடுகள் செழிக்கும். Our house will be prosperous. எங்களுடைய வீடுகள் சகல நல்ல வஸ்துக்களாலும் நிறைந்திருக்கும். Our houses will be filled with all kind of riches. ஆமென். Amen. பாருங்க, எங்களுக்கு ஒரு காரியம் பழகி போயிட்டுது. We are used to certain things. நாங்க அந்த நேட்டிய விட்டுட்டு இன்றைக்கு வர்றதுக்கு எங்களுக்கு சரியான கஷ்டம். It is very difficult for us to leave yesterday and come into today. அப்ப நாங்கள் என்ன செய்யறது? What do we do then? அந்த நேட்டிய நாளையும் கொஞ்சம் தூக்கி கொண்டு வாரது. We will carry yesterday into today as well. ஏன்னா அதை விட்டுட்டு வந்து எங்களுக்கு பெரிய ரிலீஸா வந்துடும். If we leave that, then we'll have a big relief. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does Lord say? நீங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்களோ, How you are today? உங்களுடைய பிரச்சனைகளை தலையில சுமந்து கொண்டு இருக்க போகிறீர்களா? Are you going to carry your problems on your head? அல்லது Oh, என் மேய்ப்பராய் என் அப்பா எனக்கு இருக்கிறார், my father is my shepherd. எனக்கு நாளை நேற்றைய தினம் எனக்கு தேவையில்லை, I do not want yesterday. இன்றைய நாள் நான் ஒரு வெற்றியை சந்திப்பேன், I will be victorious in today's day. இன்றைய நாள் ஒரு வெற்றியை நான் சந்திப்பேன். In today's life, I will see victory. ஒவ்வொரு நாளும் அப்படி சிந்தியுங்கள். Think like that every day. ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்தவுடன், Every day when you wake up in the morning, ஐயோ நேற்றைய தினத்துல இப்படி நடந்துட்டுதே, oh, I had so much problems yesterday. என் பிள்ளை இப்படி செய்துட்டுதே, My child has done this. எனக்கு கால் தூக்கி நடக்கலாமே I இருக்கே. can't lift my leg and walk. அப்படி சொல்லாமல் Without saying like that, சொல்லுங்கள், say, இன்று தேவன் எனக்காய் மகத்துவமான காரியம் வைத்திருக்கிறார். Lord is going to do mighty things for me today. கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய காரியம் வைத்திருக்கிறார். God has a mighty plan for me. வெற்றியின் நாள் எனது. Today is a victorious day which belongs to me. கவலை பிரச்சனைகளை தூக்கி எறிந்து விடுங்கள். Throw away your worries and problems. உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் தேவன் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். Lord has a mighty plan for each one of you on a daily basis. நீங்கள் உன்னதமான தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். You have been created by the omnipotent, omnipresent God. பழைய காரியங்களையும் கடந்த கால காரியங்களையும் விடுவது மிகவும் கஷ்டம். It is very difficult to forget the past or abandon what happened in the past. ஆனால் தேவன் சொல்லுகிறார், But the Lord says, விட்டு விடுங்கள். leave it. உங்கள் வலிமை எதிலே இருக்கிறதாம், Where your strength lies is, உங்களுடைய பெலன் எதிலே where your இருக்கின்றது, strength lies is, உங்களுடைய அழகிலும் உங்களுடைய செயலிலும் உங்களுடைய சரீரத்திலும் அல்ல. not in your action or your beauty or in your body, மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லும் காரியத்திலும் அல்ல. not in the things that the others look at you and say. உங்களுடைய வாழ்க்கையின் அளவுகோல் உங்களுடைய விசுவாசத்தில் இருக்கின்றது. The measurement of your life is in your faith. உங்களுடைய வாழ்க்கையின் அளவுகோல் உங்கள் விசுவாசத்தில் இருக்கின்றது. The measurement of your life lies in your faith. நான் சொன்னேன் முன்பே, I told before, உலகம் நிறைய பட்டங்களை உங்களுக்கு சூட்டி இருக்கலாம், world might given you many titles, ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், but the Lord looks at you and says, நான் உன்னால் நீ என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவர், you have been created by me. நீ என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவர், You have been created by me. உனக்காய் நான் பெரிய காரியங்கள் I வைத்திருக்கின்றேன். have kept mighty things and plans for you. Amen. நாங்கள் இப்படி அறிக்கை செய்கிற பொழுது When we- கர்த்தர் எங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். When we declare and proclaim like this, Lord will do mighty things for me. நாங்க சொல்ல 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 The more we keep saying about that, எங்களுக்குள்ளே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரும். we will have an unshakable belief in us. நான் தனித்தவன் அல்ல, I'm not alone. நான் என்னோடு தேவன் வருகின்றார். The Lord is coming with me. என் வாழ்க்கையிலே எனக்காய் தேவன் பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். Lord has a mighty purpose in my life. என்னதான் புயல் வந்தாலும் Whatever the storm may come, நான் அசைக்கப்பட்டு I போக will மாட்டேன். never be shaken. Amen. ஆமென். Amen.
என்னதான் புயல் வந்தாலும் What? நான் அசைக்கப்பட்டு போக மாட்டேன். Whatever the storm may be, I will never be shaken. நீங்க டாக்டர்ஸ் கிட்ட போன உடனே டாக்டர்ஸ் என்ன சொல்லுவார்கள்? When you go to the doctors, what would they say? ஓ நீங்க நல்ல சுகமா இருக்கிறீங்க, Oh, you're very healthy. நீங்க சரியான சுகம், நல்ல உடம்பெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறதுன்னா சொல்லுவாங்க. Will they say that you look so healthy? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வியாதியையும் உங்களோட தலைக்குள்ள ஏத்திடுவாங்க. They will put all the sickness in the world into our head. அப்புறம் என்ன நடக்கும்? What will happen after? உங்களோட தலையில அந்த வியாதி டிங்கு 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 ரிவைண்ட் பண்ணும். Whatever the words that the doctors put in your head will start working in your head. அப்ப நாங்க எதுக்கு மேல நடப்போம்? So what will we be walking on top of? வியாதியின் மேல We'll நடப்போம். be walking on top of sicknesses. ஆனா தேவன் என்ன சொல்லுகின்றார்? But what does the Lord say? நான் உங்களுடைய மேய்ப்பனாய் இருக்கிறேன். I'm your shepherd. நீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதீர்கள். Even if you walk through the valley of the shadow of death, you will not fear any evil. ஏனென்றால் Because என்னுடைய கோலும் என்னுடைய தடியும் உங்களை தேற்றும். Because my rod and my staff will comfort you. என்ன தேற்றுமா? What will comfort you? அவருடைய கோலும் அவருடைய தடியும் தேற்றுமாம். His staff and rod will comfort us. அவர் என்ன செய்வாரா? What will he do? எங்கள் ஆத்துமாக்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கின்றார். And he is the Lord who comforts our soul. அப்ப உங்களுடைய அளவுகோல் உங்களுடைய விசுவாசத்திலே So இருக்கின்றது. your measurement lies in your faith. எங்களுடைய விசுவாசம் தான் எங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம். Our foundation of our life is our faith. நான் 7 காரியங்களை சொல்ல I'm போகின்றேன். going to mention 7 different things. என்னவா? What does it say? எங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம் விசுவாசம். The foundation of our life is our faith. நாங்க அந்த விசுவாசத்திலே நிலைத்திருப்போம் என்று சொன்னால் If we remain in that faith, என்ன புயல் வந்தாலும் அசைக்கப்பட்டு போக we மாட்டோம். will never be shaken even if we have the biggest of the storm. ஏன்? Why? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். Because Lord is my shepherd. கர்த்தரின் மேய்ப்பராய் Lord இருக்கின்றார். is my shepherd. நாங்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட்டு போக Will மாட்டோம். never be shaken. அடுத்து இரண்டாவது காரியம் The second point is சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின் தேவை. self-discipline is required. அப்ப எப்படி நான் சுய கட்டுப்பாட்டிலே இருக்கலாம்? How could I remain in self-discipline? பாருங்க, எங்களுடைய சிந்தையை நாங்கள் சிறைப்பிடிக்க We வேண்டும். need to capture our thoughts. நாங்கள் சிந்தையிலே சரியான முறையிலே சிந்திக்க வேண்டும். We need to think. Our thoughts need to be in the right ways. நாங்கள் சிந்தையை நாங்கள் சரியாய் வழி நடத்த வேண்டும். We need to lead our thoughts correctly. அப்ப அந்த சிந்தையை என்னவா? எங்களுடைய சுய கட்டுப்பாட்டுக்குள்ளே எங்களுடைய சிந்தையை வைத்திருக்க So வேண்டும். we need to keep our thoughts within our self-control. மற்றவங்க என்னவும் சொல்லட்டும். Let the others say anything that they want. உங்களுடைய கணவனோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய நண்பர்களோ என்னத்தையும் சொல்லட்டும். Whatever your husband, children or friends may say anything, இதால கேட்டுட்டு இதால டிஷ் விட்டுடுங்க. listen from one ear and leave it out of the other. உங்களுடைய சிந்தையை எது ஆளுகை செய்கிறது? What controls your thought? அப்ப நீங்க சுய கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படி வைத்திருக்கிறது? How to keep it under your self-control? விசுவாசம் இருக்கும் பொழுது When we have the faith, ஆண்டவருடைய வார்த்தை எங்களை கட்டுப்படுத்தி வழி நடத்தும். the word of the Lord will control and lead us. அனுதினமும் அவருடைய வார்த்தை என்னோடும் உங்களோடும் பேச 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 எங்களை விசுவாசத்திலே நடத்தப்படுவோம். When the word of the Lord speaks to us on a daily basis, then we will be led in our faith. ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள். To turn into people who pray. என்ன போராட்டம் வந்தாலும் முழங்காலில் நின்று தேவனோடு போராடுங்கள். Whatever the problems may, stand on your knees and give it to Lord. நீங்கள் தள்ளாடி போக விட மாட்டார். He will never allow you to be shaken. மூன்றாவது காரியம் The third point is உங்களுடைய வார்த்தையின் வல்லமை. the power of our words. நீங்கள் உங்களுடைய வாயினாலே ஒருவரை கட்டவும் முடியும், ஒருவரை அழிக்கவும் You முடியும். can build or destroy someone with your mouth. ஏன் எங்களை கூட நாங்கள் கட்டவும் முடியும், எங்களை அழிக்கவும் Not முடியும். even others. We could even build ourselves or destroy ourselves through our word. அப்ப நீங்கள் என்னத்தை பேசுகின்றீர்கள்? So what do you speak? பிள்ளைகளை பார்த்து என்னத்தை What do பேசுகிறீர்கள்? you look at your children and tell them? எங்கள் வாழ்வை குறித்து என்னத்தை பேசுகிறோம்? What are we speaking about our life? மற்றவர்களை குறித்து என்னத்தை What பேசுகின்றோம்? are we speaking about others? உங்கள் வார்த்தையில் வல்லமை உண்டு. There is power in your words. நீங்கள் பேச 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 The more you speak and speak,
என்னவாம்? அம்மியும் நகருமா? No idea what. என்ன நகருமா? What will move? அம்மியும் நகரும். You know what it is. ஆண்டவர் நான் பிரதருக்கு ஈஸியா சொல்லுகிறேன். மலையை பார்த்து பேசினார், மலை விழுந்து கடலிலே விழப்பட்டது. Lord looked at the mountain and said, spoke to the mountain, and the mountain was taken out and put onto the sea. நீங்க மலையை கண்டு ஓடுகிறீர்களா? Are you running away from your mountains? அல்லது தேவன் தந்த வல்லமையை கொண்டு மலையை பார்த்து பேசுகிறீர்களா? Or through the mighty power that the Lord has given you, are you speaking to your mountains? உங்களுடைய விசுவாசம் தான் அஸ்திவாரம். Your faith is your foundation. வேதத்தை வாசியுங்கள். Read the Bible. அந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயமாகிய பலகையிலே எழுதிக் கொள்ளுங்கள். Write those words in the blackboard of your heart. சூழ்நிலை இல்லாவிட்டாலும் Even if the circumstances may not remain, நீங்கள் பேசுங்கள். speak. கர்த்தர் சூழ்நிலையை உருவாக்குவார். Lord will create the circumstances. ஆமென். Amen. கர்த்தர் சூழ்நிலையை உருவாக்குவார். Lord will create the circumstances for you. நான்காவதாக, Fourthly, நாங்கள் போராட்டங்களை எப்படி கையாளுகிறோம்? how are we handling our turbulence, trials? எங்களுடைய போராட்டங்கள் தான் எங்களுடைய வெற்றியின் படிக்கட்டாய் இருக்கின்றது. Our trials are the footstep of our victory. நாங்கள் போராட்டங்களை எங்கள் தலையிலே சுமந்து கண்ணீரோடு இருக்கின்றோமா? Are we carrying our trials in our head and remaining with tears? அல்லது சொல்லுகிறீர்களா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் என்னுடைய அப்பா என்னோடு இருக்கின்றார், நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. Or are you saying that even if I walk through the valley of the shadow of death, I'll fear no evil because my Father is with me and I will never be shaken? என்ன சொல்லுகிறீர்கள்? What are you saying? உள்ள குடும்பத்திலே என்ன பிரச்சனையாயிருக்கட்டும், தலை போகட்டும். Whatever the problems may be, let it be the mightiest of problems that will take your head away. உங்கள் கையிலே கட்டுகிற பொறுப்பை தந்திருக்கின்றார். But He has given you the responsibility in your hands to build. இங்கு அநேக கட்டிட வேலை செய்கிறவர்கள் இருக்கிறீர்கள். There are many builders here. பாருங்க, அந்த கல்லு இருக்குது, There is stone. எல்லா கல்லையும் கொண்டு போய் இப்படி அடுக்கி கொண்டே போக இயலாது. You can't just keep all the stones one அப்படிதானே next பிரதர்? together. நாங்க சரியாய் வெட்ட வேண்டும். We need to measure it, cut it. சிலதை நேராய் வெட்ட வேண்டும். Some need to be cut horizontally. சிலதை அரைப்பாதியாய் வெட்ட Some வேண்டும். need to be cut into half. சிலதை முக்கோணமாய் வெட்ட வேண்டும். Some into squares. அதுதான் கட்டிடம் கட்டலாம். That's how you can build a building. இப்படியே நீங்க கட்டி வச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த கட்டிடம் இடிந்து விழுந்து விடும். And if you build it in a pattern like one after the other, then the building will collapse. பிரதர் ஜெரோமை தான் பிரதர் எல்லாரும் குறை சொல்லுவார்கள். Then Brother Jerome will be என்ன complaining. அவர் வடிவா விட்ட கட்டேலியே. Then they will say, oh, he hasn't built the house properly. அப்படித்தான் நாங்கள் பிரதர் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம். ஓகே, அப்படித்தான். That is how we are. அப்படித்தான் எங்க கரத்திலே கட்டுகிற பொறுப்பை கர்த்தர் தந்திருக்கின்றார். Lord has given us the responsibility to build a building. அந்த வார்த்தை என்னும் அறிவாளை கொண்டு நாங்கள் சரியாய் அமைத்து அந்த வீட்டை கட்டுகிற பொழுது, When we build the house with the scriptures, which is the sword or the knife for you to cut those stones, என்ன புயல் வந்தாலும் அசையாது. whatever the storm may be, it will never be shaken. என்ன புயல் வந்தாலும் அசையாது. Whatever the storm may be, it will never be shaken. ஆமென். Amen. நாங்கள் We. ஐந்தாவதாக, Fifth point. நாங்கள் வெற்றியின் பாத்திரங்கள். We are the vessels of victory. நாங்கள் வெற்றியின் பாத்திரங்கள். We are the vessels or the utensils of victory. தோல்வி என்பதே இல்லை. We do not have defeat at all. தோல்வி வரும், There might be defeat. பிரச்சனை வரும், There might be problems. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் தோல்வியை நாங்கள் காண மாட்டோம். But we will not see defeat in our life as a whole. ஏனென்றால் Because எங்கள் வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் எப்பொழுதும் தொடரும். the goodness and mercy will follow us in our lives. ஆமென். Amen. அப்ப பாருங்க, வெற்றியின் பாத்திரமாய் நான் இருக்க வேண்டும் என்றால், And if I to remain as the vessel of victory, நம்மை நாமே எப்படி பார்க்கின்றோம்? how do we see ourselves first? மற்றவர்களை விடுங்கள், Leave the others. நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? How do you see yourself? நீங்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாய் பார்க்கிறீர்களா? Are you seeing yourself as a chosen vessel by Lord? ஒருவரும் பாராமல் வீட்டிலே நீங்கள் தனியாய் இருக்கும் பொழுது
பொழுது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? So how do you see yourself when you're alone at the house when no one is looking at you? உங்களை குறித்து நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? What are you speaking about yourself? உங்களை குறித்து என்ன What பேசுகிறீர்கள்? are you speaking about you? என்னால் உதவாது, நான் ஒன்றுக்கு வக்கில, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியா, அல்லது நான் எல்லாம் பிரச்சனையே எல்லாம் இப்படி இருக்கே அப்படி இருக்கே என்று சொல்லி உங்களை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள். அல்லது நான் எனக்கு வலுவில்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு சோர்வாய் இருக்கிறது, நான் வயது போகிறது, எனக்கு அப்படி இருக்கிற உங்களை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோமா? What are you speaking about yourself when you're alone? Are you complaining about your problems, or are you saying that you're weak, you're sick, you have that problem, this problem, various issues? Are you complaining about, talking about yourself all the time? உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம். It is very important as to what you think about yourself. அதுதான் நமது சிந்தையை மாற்ற That போகின்றது. is what will change our thoughts. அதுதான் எங்களை தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் மாற்ற போகின்றது. That is what is going to change us into a vessel preferred by God. அப்பொழுதுதான் என் தலையை தேவன் அபிஷேகிக்கிற பொழுது என் பாத்திரம் நிரம்பி வழியும். That's when my Lord anoint my head, my cup will overflow. உங்களுடைய பாத்திரத்திலே எல்லா குப்பைகளையும் நாங்கள் வைத்திருப்போம் என்று சொன்னால், And if you would fill your cup with all kind of dirt, உங்களை தேவன் என்ன நோக்கத்துக்காய் உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தை நாங்களே அழித்து விடுவோம். whatever the purpose that the Lord has created us, we will destroy it ourselves. என் அருமை தாய்மாரே, சகோதரிமாரே, தகப்பன்மாரே, சகோதரர்களே, நான் சொல்லுகின்றேன், My dear mothers, sisters, brothers and fathers, I am saying this today. கர்த்தர் உங்களை உன்னத நோக்கத்துக்காய் உருவாக்கி இருக்கிறார். God has created you for a unique purpose. இந்த சூழ்நிலைகளை விட்டுடுங்க. Leave away these circumstances. சூழ்நிலைகளை விட்டுடுங்க. Leave away these circumstances. நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Understand who you are. அறிக்கை செய்யுங்கள். Declare it. நான் கர்த்தரின் பிள்ளை. I'm the child of God. நான் ராஜாதி ராஜா. I'm the King of Kings. மன்னிக்கவும், நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை. I'm the son of the child of the King of Kings. கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கின்றார். Lord has created me. அவருக்காய் பயன்படுத்தும்படியாய் என்னை உருவாக்கி And He has இருக்கின்றார். created me to be useful for His purpose. அறிக்கை செய்யுங்கள். Declare it. ஏன் உங்களை அந்த வீட்ல வச்சிருக்கிறார் தெரியுமா? Why has He kept you in that house? ஏன் என்னை மிஸ்ஸஸ் சுதேஷா வைத்திருக்கிறார் தெரியுமா? Why has He kept me as Mrs. Sudesh? நான் அந்த வீட்டை கட்ட வேண்டும் Because என்பதற்காக. I need to build that house. ஏன் உங்களை அந்த வீட்டிலே வைத்திருக்கிறார் தெரியுமா? Do you know why He's kept you in that house? நீங்கள் அந்த வீட்டை கட்ட வேண்டும் Because என்பதற்காக. you need to build that house. அப்போ நீங்களே உங்களை குறித்து தாழ்வாய் எடை போடுவோம் என்று சொன்னால், But if you would have inferiority complex about yourself, எப்படி வீட்டை கட்ட முடியும்? how could you build the house? பாருங்க, நாங்க எப்பவும் ஒரு வீடு கட்டேக்கல When we build a house, நாங்க 5-6 பேர்ட்ட விசாரிச்சு நல்ல ஒரு பில்டரை தான் நாங்க we தேர்ந்தெடுப்போம். will inquire from 5-6 other people and then choose a good builder. ஏன்? Why? எங்களுடைய வீடு திறமையாய் கட்டப்பட வேண்டும் என்பதை. Because we wanted a house to be built properly and beautifully and wonderfully. அத மாதிரி தான் Similarly, நாங்கள் குடும்பத்துல இன்னொரு மனைவியோ இன்னொரு கணவனையோ தேர்ந்தெடுக்க முடியாது. we cannot select another husband or a wife into the same family. ஆனால் தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? But what does the Lord say about you? உங்களை நான் அந்த வீட்டிலே வைத்திருப்பதற்கு காரணம் நீங்கள் நல்ல சிற்பாசாரியன் என்பதற்காக. கட்டிட வேலைக்கு. Yeah, okay. The reason why I have kept you in that house because you're a good builder. ஆமென். Amen. அப்போ நான் தனித்து கட்ட முடியாது. So we cannot build on our own. ஆண்டவர்கிட்ட கேளுங்கள், என் வீட்டை கட்டுவதற்கு உதவி செய்யுங்கள். Ask the Lord, Lord, help me to build my house. கர்த்தர் உதவி செய்வார். Lord will help மிக you. விரைவாக நான் போகின்றேன். I'm going very quickly. நீங்கள் மற்றவர்களை எப்படி பார்க்கிறீர்கள்? How do you see others? மற்றவர்களுடைய வாழ்க்கையில எப்படி நாங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றோம்? How do we make an impact in the lives of others? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி தாக்கத்தை What ஏற்படுத்துகிறோம்? kind of impact we could create in our children's life? சபை மக்களுடைய வாழ்க்கையில எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம்? What kind of impact we make in the life of the church family? எங்களுடைய பேச்சு, Our speech, எங்களுடைய நடை, our எங்களுடைய ways, குணாதிசயம், our attributes, எங்களுடைய செயல்பாடு our actions. எங்கட கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். We may not see with our own eyes, ஆனால் இன்னொருவர் எங்களை
பார்த்து கொண்டே இருக்கின்றார். But someone else is always watching us. ஆண்டவரை சொல்லவில்லை, மனிதர்கள் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். I'm not referring to Lord. I'm saying some other man or woman will keep looking at us. அப்ப என்னுடைய வாழ்க்கை அந்த நபருக்குள்ளாய் என்ன தாக்கத்தை கொடுக்கின்றது? So what kind of impact my life makes in that person who's watching me? என்னையும் உங்களையும் பார்க்கிறவர்கள், The one who looks at you and me அவர்களுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். should have an impact in their life. இவர்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். They are a chosen people from God. ஆண்டவரை என்னையும் அப்படி மாற்றும். Lord, change me into that type. அப்படியே இருக்க வேண்டும். That's how we should be. நாங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, Shall we ask Lord? நான் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். I need to create or make an impact in the lives of the others. தீமோத்தேயுவின் கிராண்ட்மாவை பற்றி இன்றும் பேசுகின்றோம். Timothy's grandmother is always been spoken even today. நீங்கள் மரித்தாலும் பேசப்படுவீர்கள். Even if you are dead, you will be spoken of. ஆமென். Amen. நீங்கள் மரித்தாலும் பேசப்படுவீர்கள். Even if you are dead, you will be spoken of. உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் நாம் இருக்க வேண்டும். We need to be an example to the world. ஆமென். Amen. உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டும். We need to be an example to the world. வேலைத்தலத்திலே எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டும். We need to be an example in the place of work. வீட்டிலே எடுத்துக்காட்டாய் இருக்க We வேண்டும். need to be an example in the house. எங்களை பார்க்கிறவர்கள் Those who look at us, தேவனை தேடி வர வேண்டும். they need to seek God and come to us. இத்தனை காரியங்களும் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், And if we need all these things, நானும் நீங்களும் you and I ஆண்டவரோடு நெருங்கிய உறவு கொள்ள வேண்டும். will have to have a very close relationship with God. கர்த்தரை எப்படி நீங்கள் மெய்ப்பராய் பார்க்கிறீர்கள்? How would you see the Lord as a shepherd? அந்த வசனம் மட்டும் உங்களுக்கு தெரியுமா? Do you know only that word? அல்லது அந்த வசனத்தை நீங்கள் நன்றாய் உணர்ந்து நடக்கிறீர்களா? Or are you understanding and acting those words properly? உண்மையாய் மெய்ப்பனாய் கொண்டிருக்கிறீங்களா? Are you truly having the Lord as your shepherd? நாங்கள் உண்மையாய் மெய்ப்பனாய் கொண்டிருந்தால், If you have truly the shepherd, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். then the wise woman will build her house. நீங்களும் நானும் அழகாய் வீட்டை கட்டுவோம். You and I will build the house beautifully. நீங்களும் நானும் அழகாய் வீட்டை கட்டுவோம். You and I will build the house beautifully. ரோட்ல போற எத்தனை பேர் அந்த அழகான வடிவான வீடுகளை பார்த்து நாங்கள் ஆசைப்படுகிறது ஒன்று. When we go on the road, we see beautiful houses and we are desirable to have a house of that kind. இது அழகான வீடாய் இருக்கின்றது. We see and say that this is a beautiful house. ஓ, இது 5 பெட்ரூம் வீடாய் இருக்கின்றது. This is a 5-bedroom house, we say. ஐயா, இப்படியே ஒரு என்ன மனுஷனே கட்டி வைத்திருக்கிறார்கள். They built a beautiful big mansion, we would say. அந்த வீடு காற்றடித்தால் அழிந்துவிடும். But that house will be destroyed if there's a storm. ஆனால் நானும் நீங்களும் கட்டும் வீடு, But the house that you and I build, நாங்கள் மரித்தாலும் பேசப்படும். even if we are dead, will be spoken of. எப்படி? How? எங்களுடைய சுயத்தினால் அல்ல. Not because of our own. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விரிதா. If the Lord does not build the house, the builder's labor is in vain. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என் வீட்டை நீர் கட்டும். Shall we ask Lord, build my house? என் வீட்டை கட்டுவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும். Give me the wisdom to build my house. ஆண்டவரே நீர் என் மெய்ப்பனாய் இருந்து என்னை வழி நடத்தும். Lord, be my shepherd and lead me. 23ஆம் சங்கீதத்தை போடுகிறீர்களா? Shall we put Psalms 23? நாங்க ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். We're going to ask God. எல்லாரும் எழுந்து நிற்போம். Let's everybody stand. என் சகோதரிமாரே கேளுங்கள். அநேகர் இந்த நாட்கள்ல கண்ணீரோடு இருக்கிறீர்கள். அநேக சகோதரிமார். My dear sisters, listen. Many of you are in tears these days. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், But Lord says, நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். you're a chosen person நீ for me. என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். You have been a chosen person. நான் உங்களுக்காய் பெரிய ஒரு உன்னத நோக்கம் வைத்திருக்கிறேன். I have a mighty unique plan for you. நான் உங்கள் மேய்ப்பர். I am your shepherd. என் அருமை சகோதரியே, நான் உங்கள் மேய்ப்பர். அருமை தாயே, நான் உங்கள் மேய்ப்பர். My dear sister, I am your shepherd. My dear mother, I am your shepherd. உங்களுடைய வீட்டை நன்மையும் கிருபையும் எப்பொழுதும் தொடரும். Let the goodness and mercy follow your house always. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க துக்கத்துல இருக்கிறீங்களா, அழுது கொண்டு இருக்கிறீங்களா, உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்க்கவில்லையா, உங்களுடைய கணவன் பார்க்கவில்லையா, உங்களுடைய உறவினர்கள் பார்க்கவில்லையா? கர்த்தர் சொல்லுகிறார்,
But are you worried and sad and in tears that your husband is not looking after you, or the children, friends, relations are not looking after you? But the Lord says, என் கோலும் தடியும் உன்னை தேற்றும். my staff and rod will comfort you. என்னுடைய வார்த்தைகள் உன்னை கட்டி எழுப்பும். My scriptures and my words will build you. நீங்க நிக்கிறீங்களா? நான் ஐயா ஆண்டவரே இத்தனை நாளும் என் வீட்டை நான் சரியாய் கட்ட தவறி விட்டேனே ஆண்டவரே என்று. Are you thinking that, oh Lord, I have failed to build my house properly so far? உலகத்தின் பார்வையிலே தான் நாங்கள் தோற்று போனவர்கள். We are only defeated people in the eyes of the world. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே வெற்றியாளர்கள். But in the eyes of Lord we are victorious. ஆண்டவர் இந்த நாளிலே இருந்து உங்களை கட்டிட வேலையாட்களாய் பயன்படுத்த விரும்புகின்றார். Lord, from today onwards would like to use you as a builder. இந்த நாளிலிருந்து உங்களை தேவன் தன்னுடைய கட்டிட வேலையாட்களாய் பயன்படுத்த விரும்புகின்றார். From this day onwards the Lord is desirous to use you as his builder. நீங்க நிக்கிறீங்களா? என்னுடைய குடும்பம் கல்யாணம் கட்டி எல்லாரும் வளர்ந்து விட்டார்கள், இனி எங்களுக்கு என்ன வேலை என்று. Are you thinking that my children have grown up and all married, what do I have to build anymore? உங்களை இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். The worldly people are looking at you. உலகத்திலே இருக்கிறவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Those who are in the world are looking at you. நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். Lord is calling you so that you make an impact in those people's life. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். Lord is calling out to you. சொல்லுவோமா? Shall we say? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not be in want. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not be in want. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னையும் உங்களையும் நடத்தி செல்வார். He makes me lie down in green pastures, he leads me beside quiet waters. பாருங்க, புல்லுள்ள சரியான இடத்திலே மேய்ப்பார். He will lead me to green pastures, the correct places. ஆமென். Amen. அவர்களை கைவிட மாட்டார். He will never abandon us. உங்களுடைய ஆத்துமாக்கள் கலங்கிக் கொண்டிருக்கின்றதா? Is your soul worried about anything? அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்து நிமித்தம் என்னையும் உங்களையும் நீதியின் பாதையிலே நடத்துவார். And he will comfort your soul, and because of his name he will lead you and me in the righteous path. நீங்க வழி தவறி விட்டீங்களா? Are you lost your way? ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியின் பாதையிலே நான் நடத்துவேன். I will lead you in the righteous path. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Even though I walk through the valley of the shadow of the death, I fear no evil, for you are with me, your rod and staff, they comfort me. சொல்லுங்க. Say that. உலகமே நான் பயப்பட மாட்டேன். The world, I will not be scared. நீ என்னை குறித்து என்னவும் சொல்லு. You say anything about me. ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட, என்னுடைய அப்பா என்னோடு கூட இருக்கிறார். Because the Lord my Father is with me. நான் கலங்கி போக மாட்டேன். I will never be shattered or worried. அவர் என்ன செய்வாரா? What would he do? உங்களை யாரெல்லாம் இகழ்ந்தார்களோ, உங்களை யாரெல்லாம் தூற்றி திரிந்தார்களோ, அவர்களுக்கு முன்பாய் உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகித்து உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்வார். ஆமென். Whatever he will do is that whoever insulted you, whoever abandoned you, he will anoint your head with oil in front of them and make your cup overflow. என் சத்துருக்களுக்கு முன்பாய் என் தலையை எண்ணெயினால், தலையில கைய வச்சு சொல்லுங்கள், என் சத்துருக்களுக்கு முன்பாய் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்கிறார். Receive it. He says he prepare a table for me in the presence of my enemies and anoint my head with oil and my cup overflows. Receive it. Amen. தைரியமா சொல்லுங்க. Boldly say it out. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் தொடரும். Surely goodness and love will follow me all the days of my life. நான் நீடித்த நாட்களாய் I will dwell for a long time. கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். For a long, long, long time I will dwell in the house of the Lord. எனக்கு அது எப்படி சொல்கிறதோ தெரியாது. I don't know how to say it. எந்த வீடு உங்கள வீடு கர்த்தருடைய வீடு. Your house and my house belong to God. எந்த வீடு உங்களுடைய வீடு கர்த்தருடைய வீடு. Your house and my house belong to God. நாங்க நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். We will remain there forever and ever. அப்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And let the Lord bless you like ஆம் that. கர்த்தாவே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you bless each and every person who is here. இவர்கள் நேற்றைய தினத்திலே பாஸ்டிலே வாழக்கூடாது கர்த்தாவே. Lord, they should not live in their past or yesterday, Lord. ஐயா, விசுவாசம் எனும் அஸ்திவாரத்தை தரித்துக்கொண்டு நீங்கள் அவர்கள் மெய்ப்பராய் இருக்கிறதை உணர்ந்து அவர்கள் நடக்க உதவி செய்யுங்க. Let them wear the faith as their foundation and understand that you're their shepherd. இவர்கள் ஒவ்வொருவருடைய வீட்டை நீங்கள் கட்டுங்க
Lord, you build each one's house, oh Father. இவர்கள் நன்மையை மாத்திரம் பார்க்கட்டும். Let them see only goodness. ஆசீர்வதிங்க. Bless them. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. Amen. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.